காலி பண்றோம்னு சொன்னாங்க. இப்போ இவங்களே காலியாகிற நிலைமையில இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு ராணி. அக்கா, கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. அந்த விளக்கு மாட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதான் விழுந்திருக்கு. அக்கா, முத்து வரான். முத்து வரான். சித்தி போயிட்டு வந்துடுறேன். நல்ல வேளை முத்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீதான் அங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்த. அந்த விளக்கு ஓ மேல விழுந்திருந்தா, ஐயோ, நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அக்கானா அக்காதான், என்ன நடிப்பு. என்ன சித்தி இது? கெட்டதுலயே ஒரு நல்லதை நினைங்க. அந்த விளக்கு நம்ம வீட்டு ஆளுங்க யார் தலையிலயும் விழல, அதுவே பெரிய புண்ணியம்தான். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். முத்து, சாப்பிட்டியாப்பா? இல்ல சித்தி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வனிலா, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. அம்மா கிட்ட நான் அப்புறம் வரேன் சொல்லு. சரியா? சாப்பிடுற மாதிரி வா மாமா. சரி சரி, இந்தா இத வச்சுக்கோ, பத்திரமா போ. சரியா? இது வந்துடுறேன். முத்து மாமா சாப்பிடவே இல்ல மாமா. கவலைப்படாதம்மா, இனிமே அவன் எப்பயுமே உன் கையால தான் சாப்பிடுவான். அது இன்னைக்கு நிச்சயமா தெரிஞ்சு போச்சுமா. சரி மாமா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ஸ்விட்ச போட சொன்னா லைட்டியா போட்டாங்க மட பசங்க. தோட ஜெலபி 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 இங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. தொடரும்னு போட்டிருக்கு. இது என்ன வார பத்திரிக்கையா இல்ல டிவி சீரியலா தொடரும்னு போடுறதுக்கு? ஆமா, லைட் அவங்க தலையில விழுந்துச்சா இல்ல உங்க தலையில விழுந்துச்சா? முதல்ல உங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். 2 பேர் அடிபட்டு கிடக்கும் போது நல்லா உட்கார்ந்து மீனை சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ தொடரும் முட்டும்னு உளறிட்டு இருக்கீங்களா? பேசாம உள்ள வந்து உட்காருங்க. என்னடா இது? புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.